விஜய், அக்கா உனக்கு என்ன gift வாங்கி வச்சிருக்கேன்னு கெஸ் பண்ணி பாப்போம். அக்கா வேண்டாம். சும்மா சொல்லுங்க மாப்ள. உங்க அக்கா உங்களை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லுவீங்க. அவங்க அவங்க அது இல்ல இது இல்லன்னு சின்ன வயசுல பார்த்ததெல்லாம் சொல்லுவாங்களே, அதான் அதுக்காக தான் சொன்னேன். ஹலோ, மல்லி கிட்ட கேளுங்க. நானும் என் தம்பியும் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கோன்னு அவளுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விஜய், நீ சொல்லு விஜய். இல்லக்கா, அந்த ரிஸ்க் எல்லாம் வேணாம். நான் ஏதாவது சொல்ல போய் அது இல்லன்னு நீங்க சொல்ல, அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது சொல்ல நீங்க இல்ல. அக்கா அதுக்கு இல்ல, நாளைக்கு அதையும் வாங்கிட்டு வந்து நிக்க கூடாது இல்ல, அதுக்காக தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏய், என்ன மல்லி, ரஞ்சிதா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? என்னடா அப்படி சொல்லிட்ட? அக்கா ரேஞ்சுக்கு அவ வாங்கியிருப்பான்னு நினைக்கிறியா என்ன? அக்கா இல்லக்கா, அப்படி இல்ல. கிஃப்ட்ங்கிறது ரேட்ல இல்ல, அது பெருசோ சிறுசோ அதை கொடுக்கறவங்களுக்கும் சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். மல்லியம்மா, நம்ம கிஃப்ட பார்த்துட்டு ராஜ்யத்தை மயக்க அடிச்சு கீழே விழ போறாங்க பாருங்க. ராஜிமா, வாண்டு நம்மளை பத்தி தான் ஏதோ சொல்லி சிரிக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் நம்ம கையில இருக்கிறது தெரிஞ்சு அவ என்ன ரியாக்ஷன் காட்ட போறான்னு நினைக்கும் போதே சும்மா சில்லுன்னு சிகர் தண்டை குடிச்ச மாதிரி இருக்கு. போ போ போ. ராஜிமா, இந்த கிஃப்ட பாத்தீங்களா? வந்த வேலையை பாரு. ராஜிமா, ரிங் வாங்கியிருக்கா, இதுவும் கோல்டு. ராஜிமா, ஏன் நான் பேசுறது கேட்காத மாதிரியே இருக்கீங்க? நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? உங்ககிட்ட தானே கொடுத்தேன். ஏன் கிட்ட கொடுத்தியா? இங்க பாரு, கொன்னுருவேன் உன்னை நான். சாரி, ரூம்ல வச்சிட்டேன் போல. 2 minutes, இது பிடிங்க, வச்சுக்கோங்க, நான் எடுத்துட்டு வரேன். ராஜிமா, ச்சே, நீதானா? நான் வேற யாரோன்னு பயந்துட்டேன். நீ எதுக்கு இப்படி கதவை தள்ளிட்டு வர? முடிக்கிறத பாரு. இந்தா, வந்த வேலையை பாரு. முடிஞ்சுதா? இத எடுத்த இடத்துல கரெக்டா வச்சிரு, பாத்து. வா வா. என்ன ராஜிமா, ஃபிளாஷ் கட் ஓடுதோ? எவ்வளவு குதூகலமா இருக்கு தெரியுமா? 10 பைசா செலவு பண்ணாம ஓசியிலே ஒரு அட்டகாசமான கிஃப்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். சோ மாமா கிட்டே நல்ல பேர் வாங்க போறோம். ஆனா பாவம் அவ, மாமா ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாருன்னு மனசுல பெருசா கோட்டை கட்டிட்டு வந்து நிக்கிறா. ஆனா கோட்டை கட்டுறதுக்கு வேண்டிய கல்லுதான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சா மாமா கிட்ட கேவலப்பட்டு நிக்க போறா.
ஷோ சூப்பர்ல. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருடி. நீயே காட்டி கொடுத்துறாத. டாடா எங்க gift ஃபர்ஸ்ட் வாங்குங்க. சரிடா, வாங்கிட்டா போச்சு. அக்கா, நீ எதையும் தப்பா எடுத்துக்காதன ப்ளீஸ். நான் எதுக்குடா இதெல்லாம் போய் தப்பா எடுத்துக்க போறேன்? நான் ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு கேக் கட் பண்ணி பிறந்த நாள் கொண்டாடியாச்சு. நீயும் அக்கா தான் ஃபர்ஸ்ட்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி இல்ல செஞ்சே காமிச்சிட்ட. நீ உன் புள்ளையும் பொண்டாட்டியும் வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட முதல்ல வாங்கி பாரு. ஆமா மாமா, மல்லியும் வெண்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஏதோ வாங்கி வச்சிருக்காங்க. என்னது ஓவரா கோரஸ் பாடுறாளே, சரியில்லையே. ஹேய், போதும், ஓவரா அலட்டாத. பிசினஸ் மேக்னெட் உஷாராகிறா பாரு. ஏதோ பிளான் போடுறா. வாங்கிக்கோங்க. வெண்பா, நீ டாடா கிட்ட கொடு. மல்லிமா சேர்ந்து கொடுக்கலாமா? என்ன யோசிக்கிற? அதான் வெண்பாவே சொல்லிட்டால, கொடுங்க. வெயிட் 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 வெயிட். என்ன பாட்டி, ஒரு gift கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? ஐயோ இருடி தங்கமே. இப்படி gift கொடுத்தா அதுல ஒரு த்ரில்லிங்கே இருக்காது. எல்லாத்துலயும் ஒரு கிக் இருக்க வேண்டாமா? ஆமாமா இருக்கணும். சொல்லுங்க பாட்டி, என்ன பண்ணலாம்? மாப்பிள்ள தம்பிக்கு ஒரு கேள்வி. மாப்பிள்ள, உங்களுக்கு யார பிடிக்கும்? ஐயோ இல்ல இல்ல இல்ல, யார ரொம்ப பிடிக்கும்? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி? யார பிடிக்கும்னா? அட இருங்க சமூகமே, எதுக்கு இப்படி கொதிக்கிறீங்க? உங்களுக்கு வெண்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்க அக்காவை ரொம்ப பிடிக்குமா? ஐயோ சரி சரி, உருட்டாதீங்க, பயமா இருக்குது. மாப்பிள்ள நீங்க ஆன்சர் சொல்லுங்க. வெண்பா ஒரு கண்ணுனா இப்ப எங்க அக்கா இன்னொரு கண்ணு. ஐயோ, நீங்க இப்படியெல்லாம் எப்படியும் தப்பிக்க முடியாது. ரெண்டு பேரையும் பாருங்க, எப்படியோ ஒரே மாதிரி கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. வெண்பாவோட கிஃப்ட் நீங்க முதல்ல வாங்கினதுனால வெண்பாவை தான் ரொம்ப பிடிக்கணும் ஏத்துக்கலாமா? சேச்சே, நாளா வாங்கலப்பா. என்கிட்ட ஏது காசு? மல்லிமா தான் பணம் கொடுத்து ஆசையாந்து gift வாங்கியிருக்காங்க. அப்ப மல்லிமா தான் ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? ஐயோ இது வேண்டாம், பாவம் மாப்பிள்ள தம்பி ரொம்ப சங்கடப்படுறாரு. நம்ம அதனால வேற ஒரு கேம் விளையாடலாம். ஹலோ, கேம் எல்லாம் அப்புறமா ஆடிக்கலாம். விஜய், ஹாப்பி பர்த்டே. அட சரிக்கா. கொண்டாங்க இதை, நீங்க கொடு. அப்படியே கொடுக்குறாங்களாம். என்ன பண்றீங்க? ஐயோ கேமே இதுதாங்க. என்னங்க சின்ன புள்ளத்தனமா கேம் அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? சின்ன பசங்க மாதிரி இருந்தாதான் இந்த வாழ்க்கையை அப்படியே ஜாலியா கொண்டு போக முடியும் மேடம். எப்ப பார்த்தாலும் அப்படியே உருன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பனால்னு ஆயிரும் பாத்துக்கோங்க. பிக் பார்ட்டி என்ன கேம், அதை முதல்ல சொல்லுங்க. இதோ. ஏய், இதுல எது ராஜேஸ்வரி வாங்கின கிஃப்ட், எது மல்லி வாங்கின கிஃப்ட்னு மாப்பிள்ள கண்டுபிடிக்கணும். இப்ப சொல்லுங்க மாப்பிள்ள, இது யார் வாங்கின கிஃப்ட்னு? என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமான விளையாட்டு? சும்மா வந்து பர்த்டே செலிப்ரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ரஞ்சி, என்ன பாக்குற? நம்ம கிஃப்ட எடு. ஐயே, நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எதுன்னு உங்களுக்கே தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. எடுமா. ஐயோ ம்
இதா. விஜய், அக்கா உனக்காக என்ன வேணா செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் இந்த பர்த்டேவை ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு gift கொடுக்கறேன். அது கொடு. இந்தா. தேங்க்ஸ்க்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.